குட் மார்னிங்குங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னென்னா இப்போது இன்றைக்கி வீடியோ சிக்கனும் புளிச்சக்கீரை பண்ண போகிறேங்க. இது ஆந்திரா ஸ்பெஷலு. புளிச்சக்கீரை பாயில் பண்ணிவிட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். சிக்கன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பார்த்திங்களா. இதெல்லாம் போட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, மொத்தமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி வைக்கணும். நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்குனுங்க. எப்படியே நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா பாயில் சீக்கிரமாக ஆகணுன்னா கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட்டோம்னா சீக்கிரமாக வெந்து போயிடும் இல்லையா. நல்லா பாயில் ஆகும் சீக்கிரம். பாருங்கள் எப்படி பாயில் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா இல்லை, நோ ப்ராப்ளம், இப்படியே பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும். இது எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க, ஆந்திரா ஸ்பெஷல் இது. என்னடா தெலுங்கில் பேசுகிறாங்க தமிழில் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரெண்டும் லாங்குவேஜ் தெரியறதுனால ரெண்டுமே பேசிகிட்ருக்கேன். நல்லா பார்த்திங்களா எவ்வளோ கிரேவியை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நல்லா ஃபேமஸுங்க சிக்கனும் புளிச்சக்கீரை எங்கள் ஊரில் எல்லாம். ஆந்திரா போனால் முதல்ல புளிச்சக்கீரை, சிக்கனும் புளிச்சக்கீரை மட்டும்தான். இந்த குவாலிட்டி வந்ததுக்கப்புறம் சிக்கன் போட்டுருணுங்க. சிக்கன் போட போகிறேன் பாருங்கள். இதுலேயே நல்லா பாயில் ஆகிடணுங்க சிக்கனும். இந்த கிரேவி நல்லா கிரேவியாக வரணும். அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே பாயில் பண்ணணும். அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடணும் சிக்கனும். அதுக்கு அடுத்தது புளிச்சக்கீரை போடணும். இதே ஸ்டவ்வில் ரைஸ் கூட வைக்கிறேன். பாருங்கள் எப்படி பாயில் ஆகிருக்குன்னு. சிக்கனு புளிச்சக்கீரை டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். திருப்பி திருப்பி செஞ்சு சாப்பிட்லாமான்னு இருக்கும். எங்கள் ஊர் ஸ்பெஷல். யாராவது ஆந்திரா போயிருக்கீங்களா? ஆந்திரா போனால் நம்பர் 1 ஸ்பெஷலுங்க இது. இந்த மாதிரி இருக்கும்போதும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. மிளகாத்தூள்ன்றது உங்களோட விருப்பங்க. நாங்கள் ஜாஸ்தி சாப்பிட்றதுனால ஜாஸ்தி போட்டுக்கிறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கலர் விடணுங்க. இப்படிதான் எண்ணெயில் மேலே வச்சு பாருங்கள். நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி தண்ணி ஊற்றணுங்க.
எப்படி ஆயிருக்கு கிரேவி பார்த்தீங்களா? எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஏன்னா நான்வெஜ் இல்லைங்களா, கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தாங்க இருக்கணும். இதில் தண்ணி ஊற்றுறேங்க வேணுன்றது. நல்ல கிரேவியாக வந்ததுக்கப்புறம் புளிச்சக்கீரை போட்டு இறக்கிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சு அடுப்பில் புளிச்சக்கீரை போட்டதுக்கப்புறம் இறக்கணும். அவ்வளோதான். நல்ல பாயில் ஆகணும். சிக்கனில் தண்ணி வரும், அப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். எப்போ தானே சிக்கன் நல்லா பாயில் ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? எப்படி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு வாட்டி. எப்போவுமே நம்ம செஞ்சு சிக்கன் குழம்பு வச்சுக்கிட்டு தானே வச்சு சாப்பிட்றது தானே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்ணுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. இன்னும் கிரேவி ஆகணுங்க. பாயில் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். திக்கானதுக்கப்புறம் தான் புளிச்சக்கீரை போடணும். பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா அப்போது அந்த புளிச்சக்கீரை போட்டு வைக்கணும். குவாலிட்டி வந்துச்சு இல்லையா? இப்போ புளிச்சக்கீரை போட்டுக்கணும். நல்லா இது கடைஞ்சிட்டு வச்சுருக்கேங்க புளிச்சக்கீரை. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கிளறி விடணும். புளிச்சக்கீரை சிக்கன் ஆந்திரா ஸ்பெஷல். ஒரு இப்படியே 10 நிமிஷம் வச்சுட்டு இறக்க வேண்டியது தாங்க. இந்த புளிச்சக்கீரையில் ஒரு ஃபுல்லு முன்னாடியே பாயில் பண்ணி வச்சுருக்கிறது தானே. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இதே ஸ்லோ ஃப்ளேமில். நல்லா பாயில் ஆகிடும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு 7-8 நிமிஷம் மாதிரி போதும். பார்த்தீங்களா? இந்த டைமில் கொஞ்சம் மல்லி ஜாஸ்தி போடணுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் வரும். மல்லி கொத்தமல்லி. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நல்ல கிரேவி ஆகணும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பார்த்து என்ன கம்மியாக இருக்கோ பார்த்து போட்டுக்கலாம். இந்த டைமில் முன்னாடியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு கம்மியானா கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா முடிஞ்சிடும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னுட்டு? அவ்வளோதாங்க, முடிஞ்சது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது?
முடிஞ்சிருக்குங்க. இந்த அளவுக்கு வரணும் பார்த்தீங்களா, திக்னஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்திருக்குதுன்னா குழம்பு ஆயிடுச்சு. கிரேவி கிட்ட வந்துச்சு இல்லையா, கிரேவி ஆயிடுச்சு. இதுதான் புளிச்சக்கீரை சிக்கன். மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணி சாப்பிட்டா என்ன இருக்குது, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி சிக்கனை புளிச்சக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க. சிக்கனு மட்டன் கூட செஞ்சு ஒரு நாள் காமிக்கிறேன். இந்த ஒரு குழம்புக்கு ஒரு தேங்காய் ரைஸ், அந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் போடாதது, அந்த மாதிரி பகாரா ரைஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கீ ரைஸுங்க. கீ ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த చికెన్ పులుసుకీరకి నల్లారుకు. స్టవ్ ఆఫ్ பண்ணிக்கிறேங்க. ఏం చెప్తున్నానంటే మనకి ఆంధ్రాలో అందరికీ తెలిసిందే కదండి గోంగూర చికెన్, గోంగూర మటన్. ఈరోజు తమిళ వాళ్ళకి గోంగూర చికెన్ చేసిద్దామని చెప్పేసి చేసి ఇచ్చానండి. మీకు తెలిసిందే కాబట్టి నా స్టైల్లో నేను చేశాను. ఈ వీడియో చూసి మీరు చేసి తినండి, టేస్ట్ చూడండి. గోంగూర చికెన్ ఇప్పుడే అయ్యింది, ఆఫ్ చేశాను స్టవ్. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.